தூய ஆவியே துணையாக வருவீர். இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் நிறைவாய் என்னில் பொழிந்தருள்வீர். வாருமே என்னில் நிறைவாய் வாருமே. வாருமே என்னில் நிறைவாய் வாருமே. தூய ஆவியே துணையாக வருவீர். இயேசுவின் சாட்சிகளாய் எம்மையும் மாற்றிடுவீர். மனதின் பாரங்களை நீக்கிட வருவீர். மனதின் காயங்களை ஆற்றிட வருவீர். மனதின் கீறல்களை போக்கிட வருவீர். மனதின் தீமைகளை மன்னிக்க வருவீர். தூய ஆவியே துணையாக வருவீர். இயேசுவின் சாட்சிகளாய் எம்மையும் மாற்றிடுவீர். தூய ஆவியே மனதின் பாரங்களை போக்கிட வருவீர். மனதின் காயங்களை ஆற்றிட வருவீர்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் தாங்க முடிய கிருபை. ஆண்டவரின் பேரன்பு முடிவுற்றதில்லை, அவரது இரக்கம் தீர்ந்து போகவில்லை. ஒவ்வொரு காலையிலும் அவை புதுப்பிக்கப்படுகின்றன. ஆண்டவரே, உம்முடைய பெரு நம்பிக்கைக்குரிய செயல் பெரியதப்பா. 2 கொரிந்தியர் 12:9 நாங்கள் வாசித்தோம். அவர் என்னை நோக்கி, என் அருள் உனக்கு போதும், வலுவின் மேல்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்று சொன்னார். இந்த நாளிலும் கூட ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற தேவச்சனமே, 3 வகையான காரியங்கள். காலியாகாத அவருடைய பிரசன்னம். உலகத்தில் பேங்க்கில் ஏடிஎம்மில் எல்லாம் காலியாகும். ஆனால் இயேசுடைய கிருபை அக்கௌண்ட் ஒரு நாளும் காலியாகாது. தினமும் அது டாப்அப் ஆகும். தினமும் அதில் பிளஸ்ஸிங் ஃபுல்லாக இருக்கணும். அதை எடுக்க வேண்டியதுதான் நம்முடைய கடமை. நம்முடைய கிருபை ஒரு நாளும் காலாவதியாக புதுசாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காலையிலும் புதியதாய் விளங்கும். நேற்று பழசாக இருக்கலாம், நேற்று பழைய மண்ணா, இன்றைக்கி புது மண்ணா. நேற்று கிருபை நேற்றைய பிரச்சனைக்கு, இன்றைக்கு இணைய கிருபை இன்றைக்கு உள்ள பிரச்சனைக்கு. காலைதோறும் மண்ணா புதுசு, நேற்று மண்ணா படுத்து போயிருக்கலாம். விடுதலை பயணம் 16:20 வாசிக்கணும். இயேசுவோட கிருபை தினமும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. நேற்று தோற்று போயிட்டியா?
நேற்று உனக்கு வெற்றி கிடைக்கலையா? நேற்று உன் மனசு சங்கடமாச்சா? என் மகளே, மகனே, சகோதரனே, சகோதரியே, நேற்று தோற்று போயிட்டியா? பரவாயில்ல, இன்றைக்கி புது கிருபை உண்டு. இன்றைக்கி புது கிருபை உனக்கு இருக்குது. மீண்டும் ஆரம்பி, மீண்டும் ஆரம்பி. கிருபை என்ன ஆகணும்? நம்முடைய பலவீனத்தை தாங்கும். அவருடைய கிருபை நம்முடைய பலவீனத்தை தாங்கும். அதனால தான் 2 கொரிந்தியர் 12:9 வாசித்தோம். என் அருள் உனக்கு போதும். வலுவின்மையில் தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும். என் அருள் உனக்கு போதும். பவுலுக்கு முள் இருந்துச்சு. ஏதோ ஒரு முள் தைத்தது போல என் உள்ளத்தை குத்தி கொண்டே இருந்தது. அதை எடுத்து விடுமாறு 3 முறை நான் வேண்டினேன். ஆனால் ஆண்டவர் சொன்ன பதில் என்ன? இயேசு முள்ள எடுக்கலை. இயேசு முள்ள எடுக்கலை, கிருபையை கொடுத்தார். உன்னுடைய பலவீனம் பெருசாக இருக்கலாம், ஆனால் கிருபை அதை விட பெருசு. உங்கள் கிருபை தான் என்னை தாங்குகின்றது. உங்கள் கிருபை தான் என்னை நடத்துகின்றது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. வீட்டில் கேஸ் இல்லைன்னா சமைக்க முடியாது. காரில் பெட்ரோல் இல்லைன்னா கார் ஓடாது. அதே மாதிரி அவருடைய கிருபை இல்லைன்னா உன்னால் ஓட முடியாது. அவருடைய கிருபை இல்லைன்னா உன்னால் நடக்க முடியாது. அவருடைய கிருபை உன் கூட இருக்கணும். எப்பொழுதும் ஃபில்லாக இருக்கணும். எப்பொழுதும் ஃபில் பண்ணிக்கோ. அவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் எபிரேயர் 4:16 சொல்வதைப் போல ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டறிய அருள் நிறைந்த இறை அணையை துணிவுடன் அணிந்து செல்வோமாக. துணிவுடன் அவரை பக்கத்தில் தேர்ந்து போ. அவரை அணுகி போ. விழுந்துட்டியா? உன்னுடைய கிருபை என்னை தாங்க ஆண்டவரே. நான் விழுந்து போனேன்னா உன்னுடைய கிருபை என்னை தாங்க ஆண்டவரே. நான் அழுதுகிட்டே இருக்கிறேன்னா உங்கள் கிருபை என்னை துடைக்க ஆண்டவரே. என்னக்காக அழுகிறேன்? கிருபை நாள் முழுக்கவும் கூட வரும். கிருபை நாள் முழுக்கவும் கூட வரும். சங்கீதம் 23:6 சொல்லுது, உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் அருளும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். கிருபை நாள் முழுக்கவும் கூடவே இருக்கும். பயப்படாது. காலையில் மட்டும் இல்லை, மதியானம் மட்டும் இல்லை, சாயங்காலம் மட்டும் இல்லை, ராத்திரி மட்டும் இல்லை, 24/7 கிருபை உன்னை தாங்கிட்டே இருக்குது. உன்னுடைய வேலையில் கிருபை, உன் வீட்டில் கிருபை, நீ செய்கிற ஒவ்வொரு காரியத்தில் கிருபை. ஏன் ஒரு பஸ்ஸில் போறியா? அங்கே கூட அவருடைய கிருபை. ஆமான் வாழ்ந்தவர்களே, ஒரு தாய் தன் பிள்ளைய காலையில் மட்டும் பார்க்கறதில்ல. ஒரு தாய் தன் பிள்ளைய காலையில் மட்டும் எழுந்ததும் பார்க்கறதில்ல. 24 மணி நேரமும் கண் வைக்கிறா. 24 மணி நேரம் கண் வைக்கிறாங்க. இயேசுவும் 24 மணி நேரமும் உன்னை தாங்குகிறார். இயேசு 24 மணி நேரமும் உன்னை தாங்குகிறார். இணை சட்டம் 33:25 வாசித்து பாருங்கள். உன் வாழ்நாளெல்லாம் உன் வலிமை நிலைத்திருக்கும். உன் வாழ்நாளெல்லாம் உன் வலிமை நிலைத்திருக்கும். காலையில் செவி, ஸ்துதி பண்ணு, ஆராதி, அவருடைய சமூகத்தில் உண்மையாக இரு. வாழ்நாளெல்லாம் அவருடைய வலிமை நம்ம கூட இருக்குது. ஏன் பயப்படுற? காலையில் ஜெபி, மத்தியானம் நன்றி சொல்லு, ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி ஸ்துதி ஆராதனை எடுத்துகிட்டு படு. எல்லாம் நல்லவா. கிருபை உனக்கு போதும். யோவான் செய்தி 1:16 மிக அழகாக சொல்லுகிறது. இவருடைய நிறைவிலிருந்து நாம் யாவரும் அருள் மேல் அருளாக பெற்றுள்ளோம். இவருடைய நிறைவிலிருந்து நாம் யாவரும் அருள் மேல் அருளாக பெற்றுள்ளோம். இப்போ கேள்வி என்ன? காசு தீர்ந்து போகும், எல்லாமே தீர்ந்து போகும். அவருடைய கிருபை தீருமா? ஆள்பலம் குறையும். அவருடைய கிருபை குறையுமா? ஒரு நாளும் குறையாது. இயேசுவோட கிருபை ஒவ்வொரு நாளும் உன்னை தாங்கும். இயேசுவோட கிருபை ஒவ்வொரு நாளும் உன்னை தாங்கும். இன்றைக்கி சொல்லு, என் பலத்தால் அல்லப்பா, என் திறமையினால் அல்லப்பா, உம்முடைய கிருபையினால் தான் நான் நிற்கிறப்பான்னு சொல்லு. ஆண்டவரே நன்றி சொல்லு. புலம்பல் 3:22-23 டெய்லி வாசி. உங்கள் கிருபை முடிவுறலப்பா. ஒவ்வொரு காலையிலும் புதுசப்பா.
2 கொரிந்தியர் 12:9 தியானிப்பதைப் போல உன் கிருபை எனக்கு போதும் ஆண்டவரே. சங்கீதம் 23:6 சொல்வதைப் போல என் வாழ்நாள் எல்லாம் உன் கிருபை என்னை புடைசூழ்ந்து வருதுன்னு சொன்ன. நான் பலவீனமாக இருக்கிறேன், நீர் பலனுள்ளவளாக இருக்கிறேன். நான் காலி ஆண்டவரே, ஆனால் நீங்கள் நிறைவாக இருக்கிறீங்க. இன்றைக்கி என்னப்பா உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை என்னை தாங்கட்டுன்னு சொன்ன. நாளைக்கு உங்களுடைய கிருபை தாங்கட்டும் ஆண்டவரே. மரண பரியந்த உம்முடைய கிருபை என்னை தாங்கட்டப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவேன்னு சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் தாங்கி நடத்திடும் கிருபை உயர்வானது. எவ்வொரு தீங்கும் என்னை சேதமில்லாமல் காத்து தினம் நடத்துகின்றது. அப்பா, ஒவ்வொரு நாளும் தாங்கக்கூடிய கிருபை, ஒவ்வொரு நிமிஷமும் காக்கும் உங்கள் கரம் போதும். அப்பா, எனக்கு உங்கள் கிருபை இயேசுவே போதும். எனக்கு உங்கள் அன்பு போதும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரே. கிருபையின் தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லு, அல்லேலூயா சொல்லு. ஒவ்வொரு நாளும் காலை நேரம் புதிதானது. காலையில் அவருடைய கிருபை நம்மை தாங்குது. ஒப்புக்கொடு. நான் பலவீனனாக இருக்கிறேன், நீ பலவீனன். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். ஒப்புக்கொடுக்கிறாமா? நாள் முழுவதும் ஒப்புக்கொடுக்க ஆண்டவருடைய மன்றாட்டுகளை ஏறெடுங்க. நன்றி மன்றாட்ட சொல்லுங்கள். எல்லா சூழ்நிலையிலும் நன்றி சொல்லி ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் போற்றி புகழ்ந்துட்டே இருங்க. அசை போட்டுகிட்டே இருங்க. ஆண்டவருடைய வார்த்தையை அசை போட்டுகிட்டே இருங்க. எப்பொழுதும் அவருடைய சமூகத்தில் அசை போட்டுகிட்டே இருங்க. அவருடைய வார்த்தையினால் அபிஷேகத்தை வாங்கி நாள் முழுவதும் அவருடைய கிருபை உங்களை தாங்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.